தலைவலி வராமல் இருக்கணும்னா அது ஒரு சிறந்த வழி என்னென்னாக்கா வருமுன் காப்பது தான். சரி, வருமுன் காப்பது எப்படி, தலைவலியை வராமல் தடுப்பது எப்படி அப்படின்னா அதில் பல வழிகள் இருக்குது. அதில் ஒன்று மட்டும் சொல்கிறேன். தலைவலி வராமல் தடுக்கணுன்னாக்கா ஆண்களுக்கு இந்த வைத்தியம் பொருந்தும், பெண்களுக்கு இந்த வைத்தியம் பொருந்துமான்னு தெரில. என்னென்னா, இப்போ காலையில் எழுந்திருக்கிறோம், வாரத்தில் ஒரு வாட்டி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடணும். நல்லா உடம்பு ஃபுல்லாக, வெயில் காலங்களில் குளிக்கிறது ரொம்ப நல்லது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது உடம்புல உள்ள சூடு எல்லாத்தையுமே அது எடுத்துடுது, உடம்பு குளிர்ச்சி அடையுது, குளிர்ச்சியாக மாறிடுது. சூடு தான் வந்து தலைவலிக்கு காரணம். அதே நேரத்தில் உடம்புக்கு ஒரு சூடு கண்டிப்பாக இருக்கணும், ஒரு அளவான சூடுங்கிறது இருக்கணும். அதுவும் இல்லாமல் உடம்பு அளவுக்கு அதிகமாக குளிர்ச்சி அடைஞ்சிருச்சுனாலும் தலைவலி வரும். அதனால் வந்து நல்லெண்ணெய் எடுக்கும்போது அந்த அளவுகளெல்லாம் கவனிச்சிக்கணும். சிலர் விளக்கெண்ணெய் தலையில் தேய்ச்சிட்டு மணிக்கணக்காக இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா உடம்பு அளவுக்கு அதிகமாக குளிர்ச்சி அடைஞ்சிரும். அதனால் அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. அதனால் வந்து இப்போது நல்லெண்ணெய் மூலமாக எப்படி வந்து தலைவலியை போக்கணும்னா, தலைக்கு வந்து எண்ணெய் தடவணும், நல்லெண்ணெய் தடவணும். இப்போ காலையில் எழுந்திருக்கிறோமா, வேளை தலைக்கு நல்லெண்ணெய் தடவுறது, முகத்துக்கு நல்லெண்ணெயை பூசுறது, ரொம்ப அப்படியே அதிகமாக பூசாமல் ஒரு லைட்டாக பூசுறது. அப்புறம் கை காலில் பூசுறது, கை கால் உடம்பு, மூட்டு வலின்னு சொல்கிற மாதிரி கை காலில், உடம்புல, முகத்தில், காதுக்கு பின்புறம், காதில், முக்கியமாக காதில், இதெல்லாம் வந்து நல்லெண்ணெய் தடவணும். இது வந்து டெய்லி பண்ணுறது. அப்புறம் குளிக்கும்போது வழக்கம் போல் குளிச்சிடணும், தலைக்கும் லைட்டாக தடவணும், அப்புறம் குளிச்சுட்டு ஆனால் வாரம் குளிச்சிடணும். இதன் மூலம் வந்து என்னென்னா தலைவலிங்கிறது வருவதற்கு முன்பே நம்ம தடுத்துட முடியும். உடம்புல வந்து சூடு வந்து ஏறாது. இது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இருக்கும். நம்ம குளிச்சிருவோம், சோப்பு போட்டு குளித்தா அந்த எண்ணெய் வந்து முற்றிலும் போயிடும். நம்ம லைட்டாக தடவிட்டு, சோப்பெல்லாம் கூட எப்போதும் போட்டுட்ருக்கூடாது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் சோப்பே போடணும். டெய்லி 2 வேளை குளிச்சோன்னா 2 வேளையும் சோப்பெல்லாம் போட்டுட்ருக்கூடாது. அல்லது குளித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெய் தேய்ச்சிட்டு அப்புறமா குளித்து முடித்த பிறகும் உடம்பெல்லாம் தேய்ச்சா கூட, அதுக்கப்புறம் நம்ம குளித்த பிறகு கூட எண்ணெயை வந்து தலைக்கு தடவணும். அது அப்படி தடவும் போது என்ன ஆகுனாக்கா, கை காலில் கூட தடவணும். அந்த காலத்தில் அப்படி தடவணும். நாங்கள்லாம் எப்போ ஒன்று வெளியே போனால் கை காலெல்லாம் எண்ணெய் தடவுற வழக்கம் இருந்தது குளித்து முடித்தாக்கா. அப்படி தடவும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இருக்கும். எதுனாக்கா, இந்த நல்லெண்ணெய்ங்கிறது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இருந்து அது வந்து வெயில் எதுவும் பட்டால் கூட உடம்பை சூடாகாமல் பார்த்துக்கும். அதே மாதிரி நம்ம வந்து வேலை செய்கிறோம், உடல் இயங்குது, அசைகிறது, அப்புறம் டென்ஷன் ஆகுறோம். இப்படி பல காரணங்களால் உடம்பு வெப்பம்ங்கிறது உள்ளுக்குள்ளேருந்து வரும். இப்போ வெயில்னால் வெப்பமடைவது வந்து வெளியிலேருந்து, உடம்பு உள்ளுக்குள்ளேருந்து வெப்பம் உருவாகிறது எப்படின்னா, நம்ம வந்து வேலை செய்வோம், அதன் மூலம் உடம்புல உள்ள வெப்பம் உருவாகும். அதே மாதிரி டென்ஷன் ஆகும், கோபம், இதன் மூலமும் வந்து உடம்பு வெப்பமாகும். இதில் இருந்தெல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்கும் இந்த நல்லெண்ணெய் வந்து பயன்படுது. அந்த அளவுக்கு அதிகமாக அந்த உடம்பை வந்து வெப்பமடைய விடாமல் அது பாதுகாத்துக்குது. நல்லெண்ணெய்ங்கிறது பாதுகாத்துக்குது. அதனால் வந்து நல்லெண்ணெய் என்ன பண்ணணும் அப்படின்னா, குளித்து முடித்த பிறகு பண்ணுறது ரொம்ப நல்லது. குளிக்கிறதுக்கு முன்னாடியும் பண்ணலாம், தப்பே கிடையாது. குளித்து முடித்த பிறகு, இது பொதுவாக ஆண்களுக்கு தான் இதை சொல்லுவேன் நான். ஏன்னா பெண்களுக்கு இது பொருந்துமான்னு எனக்கு தெரில, முயற்சி பண்ணி பார்க்கலாம். குளித்து முடித்த பிறகு, குளிக்கிறதுக்கு முன்னாடியும் குளித்து முடித்த பிறகும் நல்லா வந்து தலையெல்லாம் காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் தலைக்கு எண்ணெய் தடவணும். கை காலுக்கு வந்து ரொம்ப அதிகமாக தடவாமல், அது தெரியாத மாதிரி, எண்ணெய் வழிஞ்சிட்ருக்கிற மாதிரி தெரியாத மாதிரி தடவிட்டு, கால்கள், அப்போ வந்து கால் விரல்கள் அப்படி தடவும் போது என்னென்னாக்கா, அந்த உடம்பை வந்து அளவுக்கு அதிகமாக சூடாக விடாமல் ஒரு கூலிங் மாதிரி, ஒரு குளிர்ச்சியாக பராமரிப்பதற்கு உடம்பை வந்து குளிர்ச்சியாக பராமரிக்கிறது. நல்லெண்ணெய் என்ன பண்ணுதுன்னா, உடம்பை வந்து எவ்வளோ தான் வந்து அளவுக்கு அதிகமாக கோபம், அதாவது வெப்பமடைவதற்கு வாய்ப்புகள் இருந்தால் கூட, வெப்பம் ஏற்பட்டால் கூட அது என்ன பண்ணுதுனாக்கா, அளவுக்கு அதிகமாக அந்த வெப்பத்தை போக விடாமல் ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இது வந்து இந்த நல்லெண்ணெய்ங்கிறது இருக்குது. என்ன தான் வந்து வெயிலில் போனாலும் சரி, நம்ம என்ன தான் ரொம்ப டென்ஷன் ஆனாலும் சரி, ஒரு மாதிரி மன அழுத்தம் நிறைந்த வேலைகளை செஞ்சாலும் சரி, இந்த நல்லெண்ணெய்ங்கிறது என்ன பண்ணுதுனாக்கா, ஒரு அளவுக்கு மேலே அந்த உடம்பை
சூடாக விடாமல் பாதுகாத்துக்குது. அதனால் தலைவலி வராமல் முன்கூட்டியே தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நல்லெண்ணெய்ங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு சிறந்த வைத்தியம். இது ஆண்களுக்கு முற்றிலும் பொருந்தும்னு சொல்லணும். ஆண்கள் எல்லாத்துக்குமே பொருந்தும், ஆனால் கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு பொருந்தும். ஏன்னா ஒவ்வொருத்தரோட உடம்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. சிலருக்கு இயல்பாகவே குளிர்ச்சியாக இருக்கும், சிலருடைய உடம்பு சூடாக இருக்கும். இயல்பாகவே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறவங்க அவங்களுக்கு குளிர்ச்சி ஆகணும், நல்லெண்ணெய் தேய்ச்சி தான் அவங்க உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கணுங்கிற அவசியம்லாம் இருக்கலாம். அவங்களுக்கு கூட தலைவலி வரலாம். ஒருவேளை அவங்களுக்கு தலைவலி வர்றதுக்கு காரணம் என்னவாக இருக்கலாம்னா, அவங்க உடம்பு அளவுக்கு அதிகமாக குளிர்ச்சி அடைவதால் அவங்களுக்கு தலைவலி வரலாம். அளவுக்கு அதிகமாக சூடாவதாலும் தலைவலி வரும். சில உடம்பு அளவுக்கு அதிகமாக குளிர்ச்சி அடையும் போது தலைவலி வரும். ரெண்டு காரணங்கள்னால தலைவலி வரும். பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு 2 காரணம். அளவுக்கு அதிகமான சூடாகும்போது உடம்பு மூளை சூடாகும்போது தலைவலி வரும். அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக குளிர்ச்சி அடையும் போதும் தலைவலி வரும். அளவுக்கு அதிகமாக எப்படின்னா, வெந்தயம்லாம் சிலர் அரைச்சி தலையில் போடுவாங்க. தலையில் பூசிட்டு மணிக்கணக்காக காயிற வரைக்கும் 1 மணி 2 மணி நேரம் வரைக்கும் வச்சுருப்பாங்க. அப்படி வைக்கிறதுனால சிலருக்கு ஒன்றும் பண்ணாது, ஆனால் அது பலருக்கும் தலைவலியை உண்டு பண்ணிடும். ஏன்னா அளவுக்கு அதிகமாக தலைப்பகுதி குளிர்ச்சி அடைஞ்சிரும். வெந்தயம் அவ்வளோ குளிர்ச்சி, ஆனால் தலைப்பகுதி குளிர்ச்சி அடையும் போது தலைவலி வந்துடும். கண்டிப்பாக அந்த தலைவலியை போக்குறது ரொம்ப கஷ்டம். அளவுக்கு அதிகமாக சூட்டினால் ஏற்படக்கூடிய தலைவலியை போக்குறது கூட ஈஸி. ஆனால் அளவுக்கு அதிகமாக தலைப்பகுதி குளிர்ச்சி அடையும் போது ஏற்படுகிற அந்த தலைவலிங்கிறது ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதனால் வெந்தயம் இது மாதிரி விளக்கெண்ணெய் தலையில் பூசினாக்கா ஒரு 5 நிமிஷத்தில் அல்லது 10 நிமிஷம்தான், அதுக்குள்ளே அந்த தலை குளிச்சிடணும். சீயக்காய் போட்டு குளிச்சிடணும். உடம்பு ஃபுல்லாக பூசி அந்த எண்ணெய் தலையில் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். அந்த வெந்தயமும் தலையில் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். ஆக தலைவலி வராமல் இருப்பதற்கு அளவுக்கு அதிகமாக உடம்பு சூடாகி, தலைப்பகுதி சூடாகி, மூளை சூடாகி தலைவலி வருகிறவங்களுக்கு இந்த தலைவலி வராமல் தடுப்பதற்கு நல்லெண்ணெய் வைத்தியம் நல்லெண்ணெய் தடவுற வழக்கங்கிறது ரொம்ப அற்புதமான வழக்கம். அது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தலைக்கு எண்ணெயே தடவுறதில்லை. ஏன்னா அது ஸ்டைலாக இருக்குது. தலைக்கு எண்ணெய் தடவலைன்னா நிறைய முடி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தலைக்கு எண்ணெய் தடவைனா அது வடித்து சீவின மாதிரி இருக்கும். தலைமுடி குறைவாக இருக்கிற மாதிரி காமிக்கும். தலையில் எண்ணெய் தடவலைன்னா பார்க்குறக்கு அழகாக இருக்கும், ஆனால் தலைவலி வந்துடும். அது நமக்கு பார்க்குறக்கு அழகாக இருக்கிறத விட அழகு ப்ளஸ் ஆரோக்கியம் ரெண்டுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கணும். குளிக்கிறோம், அது குளித்தாலே தூய்மையே அழகு தான். தூய்மை தான் அழகு. குளிச்சிட்டாலே அழகு தான். நல்லா தூய்மையாக தலைப்பகுதி எல்லாத்தையும் தூய்மையாக வச்சுருந்தாலே அழகு தான். அப்புறம் எண்ணெய் தடவுறோம். எண்ணெய் தடவுறதுனால ஆரோக்கியம். ஆரோக்கியம்தான் உண்மையான அழகு. அதுக்கு தான் மதிப்பு கொடுக்கணும். தலைவலி வந்தால் நம்ம அழகாக இருக்கிறோம், தலைவலி வந்தால் பரவாயில்லையா, அது நம்ம முக்கியம் இல்லை. நமக்கு தலைவலி வரக்கூடாது, அதுதான் முக்கியம். அதுக்கு அதனால் தலையை எப்போதும் வறட்சியாக விடவே கூடாது. வறட்சியாக விடும்போது அது வெப்பம் அதிகமாகிடும்.